போயிருமே. நீ லேசா நினைச்சுக்கிட்டு இருக்க. என் மக்களுக்காக கட்டுப்படுறேன். ஒரு நேரமா படம் பாத்துறோம். அவன் அதுக்கு எழுதல உண்ட அறுவலை செமக்க பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். நீ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். காயா இல்ல பலமா நான் தொட்டு பார்க்க சின்ன சுட்டி ஓன் சட்டி மொத்த முட்டி நான் கையால் அடக்கிறவே. சட்டியை கையால் அடக்கிறியா? யாரும் மோச்சு கொடுக்க படிக்கிறா சட்டியை கேட்கிறேன். யாரு சுப்பையம்மைனா சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே என் சோடி நான் போறேன் தேடி நான் சாமிய வேண்டிற கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சின்ன மணி குயிலே வரும் மயிலே. பழைய படத்துல எம்ஜிஆர் அப்படித்தான் பாடா படுத்துவார். அந்த பொம்பளை உடம்புல எப்ப பார்த்தாலும் சிமெண்ட் முடிய தட்டிக்கிட்டே இருப்பாரு. கடலோரம் வாங்கிய சோத்து கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து கதகதப்ப மாறிடுமோ காதலித்தா ஆறிடுமோ கடலோரம் வாங்கிய காத்து மெதுவாக விழுந்தது நேத்து சிறுமணல் வீட்டில் கொடியேறும் நந்தனதும் இன்று என்னை பார்த்து மெதுவாக இழிக்கின்றது. உன் கப்ளிங் மண்டே மூடு. எப்ப பார்த்தாலும் ஒரே நீர்மலை அடியா அடிக்கிறான். கண்ணே கண்ணேவா வா. அண்ணே என்னப்பா வந்து அண்ணே உனக்கு லவ் மூடுலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த முடி கருமத்தை எங்கதான் வெட்டுனேன் தெரியாம தான் கேக்குறேன். நீ வெட்ட 250 ரூபா 300 ரூபா கொடுக்கணும். 35 ரூபா. 35 ரூபாய்? அப்படி என்னென்ன வெட்டுது? இதுதான் செம்பரியாட்டம் குட்டி வெட்டு. செம்பரி அண்ணே சத்தியமா சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கண்ணே. உன்னையே பார்த்தாலும் தான் வெட்டினரி கிரைண்டர் மாதிரி இருக்கும். மயிர் உங்க சண்டை அப்புறம் வச்சு யாரு நீங்க உனக்காடி மொத்தம் எடுத்து கொடுத்து கொப்பமே நான் போடுற படம் புசில ஆந்து பேர் தெரிஞ்சுக்க ஆளுங்களை பண்ணல. அதுல டான்ஸை போட சொன்னா எங்கனே உட்கார மூங்கி கம்ப போட்டு வச்சிருக்காங்க. கப்புல போட சொல்ல பூசணிக்காய் சீசனை போட்டு வச்சிருக்கீங்க. BCDF இந்த அதற்ற வேலை மிரட்டவே இந்த வச்சு கூடாது. ஆமா பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை ஆக்குறேன். இவர் அப்படியே ரவுடின் மனசுல நினைப்பு செத்தம் போய் பறக்கி தினி போயிரு. பணியண்டா ஒரு பொம்பளை கையால அடி வாங்கி சாக பாக்கறா. நான் சபையில என் தாய்மார் உட்கார்ந்திருக்காங்க. நீ நெஞ்ச நிமித்திட்டு வர ஏண்டி புருவம். இத்தனை பேருக்கு பொம்பளை பிள்ளை பத்தி வர்ணிக்கிறேன். ஏயா வர்ணிக்கணும் என்னத்தை வர்ணிக்க? நாடகத்துல பப்புனை போட்டா டான்ஸுக்கார பிள்ளைய தடவத்தையும் செய்வாங்க. அப்புறம் நக்கருக்கா நடத்துவாங்க. நீ புடுக்கிறதுக்கு நடத்து போற பொம்பளை பண்ண நிலவே காத்தடிச்சு வைக்கிறது நானும் பைக்க ஓட்டுறது அடை.
நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் பாரு வா 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 பஞ்சு கொடியே வர அந்த சேரு வந்து சிமுண்டு மூட பிடிச்சி ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக இவன் என்னமா பண்றான் அவன். தம்பி அண்ணன் ரொமான்ஸ்ல இருக்கேன் இந்த பிள்ளை உள்ள கடுப்புல உன் செவரொட்டி அந்த போடா நீ நல்லா கட்டி வாடா. நீங்க வாடி. என்னடா என்ன டான் யூ யூ யூதாயா யூ என்ன சொல்ற? ஆமா டான் சொன்னேன். வேண்டாம் சூத்தியத்து பேர் ஆளுங்க என்ன அண்ணா நினைக்கிறேன். எத்தனை பேர் வீட்டுல கொண்டாடிட்டு அடி வாங்கி வெளியே சொல்ல முடியாம தரேன். அதனால நீ என்னை காரிட்டு துப்புனா கூட நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் மேடம். கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களை கைத்தட்டுக்கள். காரி துப்புனது கைதட்டு வாங்கி தரையாடா ஏண்டா ஒத்த போண்டா போடா. இங்க பாருங்க பொம்பளை பிள்ளை அடக்கொடக்கம் நடந்து கத்துக்கங்க. என்ன அடக்கொடக்கமா இருந்தா நீ என்ன சுடுகாட்டுல இருந்து வந்தியா? சுடுகாட்டுல இருந்து ஆளுங்க பண்ணல. நீ சந்திச்ச பையனோட ரொம்ப பையலா இருப்பேன். ஆனா என்னைய பத்தி உனக்கு தெரியாது ரஞ்சிதா. ஒண்ணா நம்பர் என்கிட்ட பேசுன டான்ஸ்காரிய ஊரா இன்னைக்கு 3 ஒம்பளை வந்து விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல பெல்ரி பிஞ்சு விற்கிறாங்க. ஆமா உங்களை எல்லாம் சந்திச்சு உன்னை அடையாளம் தெரியாம ஆக்கிட்டு போயிருவேன். நீ லேசா நினைச்சுக்கிட்டு இருக்க. என் மக்களுக்காக கட்டுப்படுறேன். நீ சாதாரண என்ன செஞ்சேன் உன்னை வர்ணிக்கும் போது நீ என்ன சொல்லணும்? அடே அடே நாசமத்தவளே உண்மையிலேயே மேல வெடி எடுத்துறாமடா போடா. ஆனா இவன் சொல்ல தாங்க முடியல. டெய்லி ஒண்ணுல சூடத்தை பொருத்திட்டு வரேன். என்னைக்கு கொட்டாயை அரிச்சு விட போறானோ. அடே அன்னைக்கு தேங்காயில கொண்டு வந்து அன்னைக்கு வாழைப்பழத்துல கொண்டு வந்து முந்தானத்து தண்ணி கேன்ல கொண்டு வந்து இன்னைக்கு என்ன வெடிபாக்கில கொண்டு வரேன். ப்ரோ எத்தனையோ டான்ஸ் நம்மளை கண்டு வெறுக்கேன். ஆனா இந்த பிள்ளை நெஞ்சல் பத்திட்டு வர்றா கத்தி கம்பளை குலவலுக்கு போல எனக்கு நீ சப்போர்ட்டா தான் இருக்கணும் ப்ரோ. நீ பாடாதடா எனக்கு எச்சு தெரிக்கிற நாசமத்தவளை. பொம்பளையால ஊரா இதை மூஞ்சியை பார்த்துக்குங்கத்தான். யாரும் வளகாப்பு போட்டு மாசமா இருந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு போய் பிள்ளை வருங்க. பிள்ளை புழு புழுன்னு இருக்கும். இவன் மூஞ்சியை பாருங்கத்தான். விட்ட கூட தெரியாத சுண்டலி மாதிரியே இருக்கேன். ஆனா நாடக காசை பூரா நெருக்கி தின்ட்டியாடா. பிறகு திணி பயமானே போடா. நம்ம சண்டை ஓடுகிட்டு இருக்க இந்த பிறகு திணி முண்டாக்கி ஒண்ணு அடியே ரஞ்சிதா ரஞ்சிதா நான் கூட்டு வந்த உங்களே என் குடும்பம் நான் என்ன வந்து நீ என்ன அடியா நீ சொல்லி கொடுத்த மாடு மாதிரி ஏன் கொடுக்குற என்ன நாளைக்கு ஏதாவது சென்னை ஆயிட்டேன்னா என்ன சொல்ல கட்டி பிடிக்கிற நீ எத்து புள்ள கொண்டு வாங்கிட்டு போ. அப்படியே வர்றேன் தேங்காய் தர மாதிரி வெள்ளம் வெள்ளம் எப்ப அடிச்சுக்குவீங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு ஜோடி என்னைத்தான் தப்பா போட்டீங்க. இந்த பாடிக்கிட்டே அந்த ஜோடி சரியா வரும். 2 பேரும் ஒரே அப்பா அத்தால பிறந்தீங்களாடா. 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே அப்பா தான் எப்படியா ஜோடி அப்படி ஆளுங்களை பண்ணணும். அண்ணே தம்பி அந்த பிள்ளைய நீ நோங்குனே இப்ப நீ கட்டி பிடிச்ச சம்பளத்துல வந்து 170 ரூபாய் பிடிச்சுக்கிட்டேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு தகச்சு வேணும். நீ இன்னும் கொஞ்சம் கட்டிப்பிடி. அவனுக்கு சம்பளம் 350 ரூபாய். அந்த 350 உனக்கு தர்றேன். இல்ல பிறகு நீ 350 ரூபாய் கொடுத்ததுனால நீ கூட்டி வரலாம் கட்டி பிடிக்கணுமா? ப்ளீஸ் கட்டி பிடி. ஏன்னா நேற்று தான் பாடி வந்து எரிக்க போனோம். மழை பெஞ்சிருச்சு அதோட தூக்கிட்டு வந்துட்டேன். மண்ணெண்ணெய் சரியா ஊத்தலை. ஜானி எடுக்கிறவன் எப்படியோ கொண்டு போய் முண்டுக்கல்ல அடிக்க வச்சு விட்டாங்க. சாரி ப்ரோ ப்ரோ சரி எலும்பு உடச்சு விட்றாதையா. Salute. Right hand. Movement. பாத்து அண்ணே இந்த 1 ரூபா சில்லறை பாரு. பிச்சைக்கார பையில போய் கம்பெனி கொடுக்குறேடி நீ ஒரு வழக்கா முட்டை. 2 பேரும் பிச்சைக்காரங்களா? சரியா போச்சு. முழக்கங்காலிலாம் எங்கடா சான்றேன்? முத பிச்சைக்காரன் நீதான். ரூபாய் வேண்டாம் உனக்கு தட்டு வேணாம். வேணும்
நீ என்ன பண்றப்ப? நான் தாண்டா ஓனரு, நீ சும்மா சம்பளத்துக்கு வந்தவன். நீ ஓனர் டேபிள்ல போட்டு உட்காருங்க. சம்பளத்துக்கு வந்த எல்லா வேலையும் நான் கொஞ்சம் சம்பளத்தை அவர் கொடுத்துட்டாரு, வாங்கிட்டு போ. நீ ஆட்டு கொடு, அது எங்கேயும் போகாதீங்க. வேண்டா இந்த 5 லட்ச ரூபாய் அப்படி நினைக்கிறேன். பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு கூனா மானா சூனா நிறைய கொண்டாட 200 ரூபா திருப்பி வாங்கிட்டு போயிடுவாரு. போயிட்டு போறாரு. பெட்ரோல் கூட காசு இல்லடா. எனக்கா கொடுத்துருக்காரு. வேண்டா. பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு. பட்டமங்கலம் நாடு வடக்கு தெரு. ஏன்டா நம்ம ரெண்டு ஐயரா ஓதிட்டு இருக்கேன். பேச வேண்டா. பேசுடா. கூனா மானா சூனா. கூனா மானா சூனா. கண்ணன் தொண்டமான் வைகை அரி மணி சதீஷ் சார்பாக ரூபாய் 201. மணிக்கு 201 நண்பர்களுக்கு. இப்போ சம்பளத்தில் என்ன அவ்வளோதான் 150 ரூபா தான் இருக்குமா? 200 வச்சு பொழைச்சுக்க. நிக்க வளர்ந்தவளே நீலச்சடா போட்டவளே போட்டவளே போட்டவளே. என் நீலச்சடை ஓடலாம் குட்டச்சடை ஓட மாட்டாங்களா? நிக்க வளர்ந்தவளே நீலச்சடா போட்டவளே மல்லிகை அறுபடுத்து மனமுடனே பறிச்சுத்தார். தான தனனான தான தனனானா நான் தாண்டா ஆடணும், நீ பின்னாடி வந்து முள்ளு பறக்கிற வய. எழுதியா வச்சிருக்கு. என்னை ஆட விடா. என்னை ஆட விட மாட்டியா? என்னை ஆட விட, என்னை ஆட்சி விடு. ஆட்சி விடவா? அந்த ஒரு வேளை தானே நாடகத்தை நான் பார்க்கல. என்னை கூட்டு வந்து நிக்க வளர்ந்தவளே நீலச்சடா போட்டவளே நிக்க வளர்ந்தவளே நீலச்சடா போட்டவளே. எப்படி ஏந்திராவாரு? சாரி ப்ரோ, ஏற்கனவே போச்சு போச்சு. மல்லிகை அறுபடுத்து மனமுடனே படிச்சு தரேன். என்ன இருக்கு? எப்படிங்க நீ ஆடுவா? அப்ப என்ன பண்றீங்க? சும்மா கட்டி போடுறா. வருமா? ரொம்ப ஜலிச்சுக்கிறா. நீ காய்ச்ச பாட்டில் இருந்தாலும் நாடத்துக்கு வந்து இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க ஆடுங்க ப்ரோ. எஸ் 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 எஸ். கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களை கைத்தட்டுகள். அதுக்குள்ள மாசமாயிட்டியா? யாரு காரணம்? சொல்ல முடியா? மூடிட்டு ஆடுறா. எதை முடிக்கிட்டாட? ஆடுறா. அப்ப பாருண்டா தாக்கணும். 1 1 2 2 தெரிஞ்சுக்கடா என்னோட ஃப்ரெண்டு. 1 1 2 2 தெரிஞ்சுக்கடா என்னோட ஃப்ரெண்டு. காலையில கொலைகாசன மாதிரி போலீஸ் என்னோட ரொம்ப வீக் பாடியா இருக்கீங்க. ரூபாயும் தாரே ஒரு பச்சைக்கிளி தாரே பச்சைக்கிளி வாடி நம்ம பறக்க போவோம்.
கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களை கைத்தட்டுக்கள். என்ன எதுக்கு டான்ஸ் போட்டு என்ன நடக்குதுங்க? என்னைக்காவது ஆணி ஊத்த போது உன்னை கொண்டு போய் பெரியாஜில சேர்க்க போறேன். எலும்பு சம்பளம் தாரேன் நான் பிதுக்கி விடவும் வாரேன். நீ பங்கள மனமே நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். அவ்வளவுதான், ஒரு மணி நேரத்துக்கு வர மாட்டான். நீ வாடி உன்னை அதே பிரச்சனை தெரிஞ்சோ. 10 ரூபாயும் தாரே ஒரு பதப்பங்கள் தாரே. அவன் மிதிச்சதுல ரொம்ப வலிக்குது. என்ன ஓட்டுறியா? இருந்தாலும் உதவி என்ன போட்டு ஆளுங்க கட்படி எடுத்தே விடுவேன். என்ன தந்தானத்தான் தந்தனத்தானா தந்தானத்தான் தந்தனத்தானா எல்லா பாப்பாலும் குடிக்க தந்து நைசு பண்ண உடஞ்சுன்னா இவன் மேல ஒரு 1 லட்சம் ஆதாரம் பல மேடையில அப்படி ஆடுறேன். கலைஞங்க மாத்தேன் நேரம் புளியன்னு பழுத்துருக்கும்ல. பஞ்சு முட்டா சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவனே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அப்படி போடு. அது ஒண்ணும் பண்ண முடியலையா? என்னதான் வந்துடுறேன். ஆதி நினைவாக புகழந்தி அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் 1001 அம்பளி வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. இன்னும் அடுத்து என்ன பாட்டு போடணும்? முதல் லூசி 2 பேருக்கு நாடகத்தை கருத்தே விட்டானே. பூம்பாவா ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மொவ்வல் மொவ்வல். பூம்பாவா ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மொவ்வல் மொவ்வல். ஜேஜி ஓட்டுனியா பக்கெட்ல மண் அள்ளி கடங்களை அடிக்கிறானே. வெட்டிக்கு செத்து போறான் போல. கொண்ட நல்ல குழுங்கு தாடி கொண்டா பூவும் ஆடுவதாடி கொண்டல்ல குழுங்கு தாடி கொண்டா பூவும் ஆடுவதாடி.
நீங்க கட்டி பிடிச்சி என்ன பண்ண போற? நீ என்ன பண்ணுவ? ஓடா நீ வாடா. எனக்கு கட்டி பிடிக்க வேணா. ஏய் உள்ள கூட தட்டை விடுறா. தட்டை விடு. என்ன பண்ண போற? உன்னை விட்டுட்டு போயிட்டா எங்கனே பறையத்துன்னு தெரியவ. விடு தட்டையை விடு. ஓடா மயிர் என்ன என்னடா அது பேசுற? சட்டையை பிடிச்சா என்ன பண்ணி போடுவ? தட்டை விடியா விட முடியாதா? விட முடியாது. என்ன பண்ணுவ? ஏய் விட முடியாதா? விட முடியாதா? சரி குடிச்சுக்க. ஆனா இன்னொரு வட்டம் முடிச்சா நடக்கிறது வேற. சொன்னா அப்படியே தெரிய பிடிச்சிட்டு போ. உதுத்த மலக்க மேல இருப்பேன் போலயே. நீங்க இங்க வாங்க. சொல்லுங்கள். நம்மளே ஆடிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஆமா ஆமா பெரிய பெரிய ஜாமான்களா வந்திருக்காங்க. ஏய் போமா. மாட்டங்கிட்ட தள்ளி வர்ற வாடிக்குள்ள. உருளி உருளின்னு தள்ளி வர்ற. உரி உரி. மாடு புடி மாடு மாடு புடி மாடு மாடு புடி மாடு கை தட்டுங்கள் கை தட்டுங்கள். உரி உரின்னு சொல்றது பொட்ட மாடு இல்லடா, கால மாடத்தை உரி உரின்றாங்க. சரி சரி விடு. கப்ளிங் இந்த ஓஸ். ஓசு ரெண்டாகலையா? கப்ளிங் தயாரா இருக்கிறது. ஓசு ரெண்டா இருந்தால் சொறியோடலாம். அதனால கண்ணே உன்னை இந்த நேரம் கட்டி பிடிக்கும் போது ஏதாவது தென்படுதா? இந்த பழக்கம் வேணாம் தம்பி. இது என்ன பழக்கம்? இது என்ன பழக்கம்? உனக்கு மட்டும் பொம்பளை சோக்கு கேக்குதா? இத்தனை பேர் இருக்காங்க, நான் இங்கெல்லாம் விட்டுட்டு உனக்கு மட்டும் தான் கேக்குது பொம்பளை சோக்கு. உன்னை பார்த்து பார்த்து எனக்கு மண்டை வீங்கி போச்சு. நான் அன்னைக்கு நீங்க சாணி தட்டும் போது நான் உங்க வீட்டுக்கு பின்னாடி வந்தேன். சாணி போடும்போது வரலையா? உங்களை வர்ணிக்கிறதுக்கு வேற வார்த்தையே இல்லையா? சாணி போடும்போது வந்து சாணி அள்ளும் போது வந்தேன். அண்ணே ஃபர்ஸ்ட் லவ் பண்றீங்க பூராமே எப்படித்தானே பேசுறாங்க? நல்லா நக்குனீங்க. சொல்லுவாங்க நான் உடன் பாவப்படாத ஃபர்ஸ்ட் லவ் பண்றது. டார்லிங் நீ உன்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். உன் கோமியத்தை கூட நான் தான் பிடிப்பேன். கண்டிப்பா நானே தான் துவைப்பேன். கஷ்டப்படுச்சு கஷ்டப்படுச்சு. அப்படிலாம் போய் சொல்லுவாங்க. சரி பண்ணு. நான் தொடங்கி நீ தள்ளி தள்ளி போகாத. நான் செவில கட்டி அரைஞ்சுடுவேன். அவன் பேச்ச கேட்காத. நான் உன்னை எப்படி வர்ணிக்கிறேன்? ஆமா அவனுக்கு ஏதோ எறும்பு கடிச்சு போச்சு நினைக்கிறேன். நீ ஏன்டா அது பண்ற? அண்ணே நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு கட்டி பிடிக்கிறீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு. இந்த உனக்கு தானே வேணும். இந்த அந்த மண்டையை கட்டி பிடி. நீ வாமா. ஐயோ வெடிப்பாச்சு. உண்மையிலே வெடி இருந்து வெடிக்கணும். சூத்தரிக்கணும். கண்ணே நம்ம வீட்டுக்கு திருக்க கருவாடே வேணாம். குச்சி கருவாடு வேணாம். உன் கை பட்டாலே கருவாடை ஆயிரம்டா. திருட்டு கருவாடு வேணாம். குச்சி கருவாடு தான் தொண்டைக்கு நல்லது. என் அருகில் வா. பயப்படாம போ. தம்பா போ. எந்த உதவும் நீ பயப்படவே வேண்டாம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கி விடுவா. ஆமா நான் ஏறணும்னு இறங்குவேன். 400 செங்கக்கல்லை ஏத்திட்டே இறங்குவார். ஓடா முட்டை முட்டு முட்டை. நீ ஏண்டி அங்கே எப்பதான் செய்வீங்க? இருமா உடனே செய்யறதுக்கு நான் காலி போயலா இப்ப தானே ஏத்துறேன். கடுப்பு வந்துச்சுன்னா சுண்ணாம்பு தடவும். வா கண்ணே எனக்கு ஃப்ரூட்ஸ் ஐட்டமே பிடிக்காது. ஆமா நீயே எனக்கு ஒரு வாழைப்பழம். என்ன வாழைப்பழம்? பூம்பழம்னு சொல்லாத. நல்லா இயந்திரம் பழமா வாங்க. அது எதுக்குடா? ஊதுவத்தி குத்தவா? அதுலயும் உதக்காயா வாங்கிக்க. அந்த பிள்ளைக்கு உதவும். நீ தூங்கி விட்டா ஓ மை காட். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விருந்துக்கு வருவாங்க வர அவன் மாதிரி அவன். ஓ மை காட் நீ வாடா. நான் உன்னை விடவே மாட்டேன். இவங்க இன்னும் என்னென்ன வேணா பண்ணுவாங்க. விடுவேன் விடுவேன் என்று அந்த பிள்ளை எதிர்பார்க்கிறது. நீ விட மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாய். போடுற போடுற.
குளிக்கும் போது நான் முதுகுல சோப் போடுவேன், நீ எனக்கு என்ன பண்ணுவ? அந்த பிள்ளைக்கு நீ முதல்ல சாப்பிடு உனக்கு. அண்ணே அந்த பிள்ளை போயிட்டானே. எந்த பொங்கலோட மணி கணக்கில் போயிட்டு கண்ணு பொண்ணு வந்தா டக்கு 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 ஒட்டுவியா அதை விட்டு கண்ணு பொண்ணு என்ன ஏழ்மாட கூட்டம் அவங்களுக்கு போட்டு விழுவானோம். ஏழ்மாட பாட்டி இருந்தா மாடு நிற்குமா அவ்வளவுதான். அதோட புரியுது தான் போகும். அண்ணே நான் என்ன செய்ய? நான் வேற நல்ல இளவரத்தை போட்டு போய் அண்ணே முன்ன பொண்ணு ட்ரெயினில் போனா தாண்டா அந்த பயணம் தெரியும். நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லைண்ணே. அப்ப நீங்க இருங்க, நான் கொஞ்ச நேரம் வாத்தியார் வேலை பார்க்குறேன். சாரி 5க்கு பதிலா 3 போட்டேன். வீட்டு வாங்க, அவனை நம்பி நீ எதுவும் போகாத, நான் இருக்கேன்டா என் தங்கம். தங்கம் நம்ம பிள்ளைய எப்படியாவது கலெக்டர் படிக்க வைக்கணும். பிள்ளைக்கு போயிட்டா எழுகல உண்ட அறுவலை செமக்க. உங்க அப்பா அம்மாவையெல்லாம் நான் வேலை செய்ய விட மாட்டேன், நான் உழைச்சு போடுறேன். உங்க அப்பா நல்லா இருப்பாரா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அப்படின்னா லவ் யூ டூ சொல்றேன். அது தெரியாம தான் கொடுத்து விட்டு என்ன செய்ய? உனக்கு தெரியுமாண்ணே ஐ லவ் யூனா என்ன? அது காதல விடுறேன்ற அர்த்தம். நான் காதல விடுறேன், நீ நான் மூக்குல விடுறேன். செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடதம்மா ராதா மனசு. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்டு பாடுதம்மா ராதா மனசு. அக்க பக்க யாரு மல்ல ஆளுங்க அரப மல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே மருதமணிய காணவில்லை. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடதையா ராதா மனசு. கொட்டுகிற அருவியது குளிக்கிற குருவிகள். வாடிங்க வர்றையா தலை கம்பியை பழக்க வச்சு 2 சுட்டு விட்டுருக்கேன். சத்தியம் பண்ணாத கிழிஞ்சு போவோம் மயிர் மாலை. என்ன புறோ மயிறு? நான் இங்க மூச்சை முட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கொட்டா மாவு எடுத்துக்கிட்டு அவன் ஒத்தையில நிக்கிறேன், பக்கத்துல போன்னு நான் அங்க உங்களோட தான் அனுப்பிவிட்டேன். அப்ப நீ கட்டி பிடிக்கலையா? எனக்கு நம்ம யானை ஏறி நெஞ்சில மிதிக்கிற மாதிரியே இருக்கடா. நோ ப்ராப்ளம். அப்படியே நமக்கு தேவையில்லை, நம்மலாம் தனியா தான் வாங்கி சாப்பிடுறேன். கொட்டுகிற அருவிகளே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசிலே. பொண்ணுடம்ப பார்க்கையிலே பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதென்னே அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சேன், என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தோ எல்லாத்திலும் நீதானே. செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சே செந்து கட்ட பாடதையா ரஞ்சிதா மனசு. ஐலேசா ஐலேசா ஓய்னா ஊர்லையா ஐலேசா ஐலேசா ஓய்னா ஓய்னா அழுகலானம்மா ஆசை அது தீராதம்மா. பாச வச்ச பொண்ணு மனம் பாச வச்ச ஒன்னாட்ட
செவ்வரணி தோட்டத்தில உள்ள மிரகு தெண்டிக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரபும் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே பாண்டிய கனவில்லை செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு செந்தக்கிட்ட பாடதையா இந்த மனசு உன் காதலை சொல் அந்த குச்சிக்கரோட வர்றதுக்கு ஆதி நினைவாக ஐயா வல்லரசு அவர்கள் வழங்கும் இந்த 500 ரூபாயை எனக்கு 300 ரூபா உனக்கு 100 ரூபா உனக்கு 100 ரூபா. இது வித்தியாசமா இருக்கு. உனக்கு 300 ரூபா உனக்கு 100 ரூபா உனக்கு 100 ரூபா ஒழுங்க உனக்கு 100 உனக்கு 100 எனக்கு 300. சரி. வல்லரசு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது தம்பி என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி நான் இந்த அளவுக்கு உலகமெல்லாம் தெரிஞ்சது காரணம் சொன்னா எனது அன்பு தம்பி MKR நிர்வாண தலைவர் நிறுவன தலைவர் இப்ப என்ன சொன்னேன் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொன்னேன் MKR நிறுவன தலைவர். எனக்கு என்னமா நீ அன்னைக்கு குடிச்சுக்கிட்டு இருந்தவர் அதுதான் எனக்கு டாப்பா போட்டு குடிடா அதை பார்த்ததுல இருந்து நிர்வாண தலைவர் நிறுவன தலைவர் இந்த உலகமெல்லாம் நான் 18 வருஷம் 19 வருஷம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ள அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ளேயே மட்டும் இருந்தேன். என்னை இந்த அளவுக்கு உலகமெல்லாம் மருதமணி என்று அழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு தம்பி MKR நிறுவன தலைவர் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணனும் அன்பு தம்பி காலமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம். உன் காதலை சொல். இது ஏற்கனவே என் குளத்துக்குறான்டா மணிகண்ட நல்லா இருக்கட்டும். சின்ன பொண்ணுதான் விக்கப்படுது அம்மா அம்மாடி அவ ஒண்ணு நினைச்சு கண்ணு செவக்குது சும்மாடி சின்ன பொண்ணுதான் விக்கப்படுது அம்மா அம்மாடி அவ ஒண்ணு நினைச்சு கண்ணு செவக்குது சும்மாடி சாமந்தி பூவு மணக்குது ஆனந்த வாசம் மணக்குது ஆசையும் மனசு கணக்குது நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவ ஒண்ணு நினைச்சு கண்ணு செவக்குது சும்மாடி
தம்பி எஸ்ஆர் பட்டணம், என் அன்பு தம்பி, நாட்டுப்புற கச்சேரி இளையகானம் இளையராஜா குழுவில் இருக்கக்கூடிய ஆந்தங்குடி மதிப்புக்குரிய எனது அருமை நண்பர் திரு டாக்டர் இளையராஜா அவருடைய நாட்டுப்புற கச்சேரியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணை சார்ந்த பாண்டி அவர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசை வழங்குகிறார் என் அன்பு தம்பி. நீ எதுக்கு நிக்கிற? ஓடி வாடா ஓடி வாடா கருப்பு. பொன்னாடை பத்தி இந்த நினைவு பரிசினை வழங்கிய எனது அன்பு தம்பி எஸ்ஆர் பட்டணம் மண்ணுக்கு சொந்தக்காரன், கிராமிய தெம்மாங்கிலி, கருப்பர் வேஷம், பல்சுவை அனைத்து வேஷங்களும் விட்டு இந்த நாடுபுறம் பேர் வாங்கக்கூடிய இந்த எஸ்ஆர் பட்டணத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பி என் பாண்டி அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நாடக கலைக்குழு சார்பாகவும் MKR அன்பாலய சார்பாகவும் நன்றி, வணக்கம் வணக்கம். ஹலோ, இந்த கிராமத்துல இருந்து துண்டு விடுவாங்களே, அது எனக்கு போட மாட்டாங்களா? ஐயா ஊர் ஊரம் சொல்லுவான் நானே, வாங்கினேன் எப்போ போடுவாங்க? அண்ணே நைட்டு ஒரு 3 மணிக்கு. நீ சோத்தானே இருந்த, சோத்த தெரியா? சோத்த விட்டுட்டு உன் கூட நான் சேர்ந்துட்டு சோறே திங்காம இன்னொன்று வாதுண்ட மறந்துட்டாடா விரா. எப்படா பாடா பாடா உனக்கு ஒரு துண்டு போடுங்கண்ணே, இல்லைன்னா காரில் நீ நிம்மதியாக போக விட மாட்டேன். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன். இவங்க அப்பா பெரிய ஜாம்பவான். அன்றைய காலத்தில் நான் சின்ன வயதிலேயே நாடக உலகத்துக்கு வரும்பொழுது இவருடைய தந்தை எனக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தார். என்னை வளர்த்து விட ஒரு காரணமாக இருந்த மருதங்குடி அழகு வீரவாண்டிய கட்டப்பம் நாடகம்னா அழகு இல்லாமல் பெரியவங்களுக்கு தெரியும், ஆள் ஒல்லியாக இருப்பார், இவரை மாதிரியே மோச்சாட. அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக இன்று எங்கள் அண்ணனை வளர்த்து விடுவது நான் பெருமை அடைகிறேன். உண்மையிலேயே நான் எவ்வளோ பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம், எத்தனையோ நடிகரோடு நான் நடிச்சிருக்கேன். இப்போ எங்கள் அண்ணே வாங்குகிற பேர் வந்து எனக்கு 5 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே அவன் பிறவி கலைஞன். அவன் முகத்தை பார்த்தாலே எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனால் அவன் வயசுக்கு எங்களோட சேர்க்கையாம்பார் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. தம்பி முருகனுக்கு குளிர்ச்சி, ஆனந்த, மகிழ்ச்சி. ஒன்ன கால இன்னும் ரொம்ப சின்ன பையனோட எல்லாம் சேர்க்க தர்றேன். அவன் தூக்க வரிசையில் என்ன பேசுன்னு தெரியாது. ஐயா அவன மேல ஒரு கணேசி போல கேஸ் போடுங்க. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயம், தாயம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயம். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகன் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயம் 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 ஜெயம். மைக்கில் நம்ம ஐயா தான்டா. ஹெல்மெட் போட்டா மட்டும் போடாம போனா பிடிக்காதீங்க. அதே ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்துடுவேன். 10,000 ஆதாரம் போட்டாதீங்க சாமி. நான் 10,000 அங்கேயும் இன்னும் 30 நாடகம் ஆடணும். மதிப்புக்குரிய எந்த சாரா கள்ளல் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு எஸ்ஆர் பட்டணம் கிராமத்தார் சார்பாகவும் ஆதி திராவிட பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு. துண்டு போடுற ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிடுவேன். நாளை பின்ன பைக்கில் போகும்போது மறைச்சோம்னா ஐயா நான் தாயா துண்டு ஓட்டேன்னு சொல்லி எஸ்ஆர் இருக்கு, நீ போடு, நீ ஒரு துண்டு போடு, 1 வருஷத்துக்கு துண்டு ஹெல்மெட் எல்லாம் போகலாம். கண்ட்ரோல். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா நமச்சிவாயம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள்.
என் வீடு வந்தோடனே எனக்கு ஒரு வீடு போட்டு கொடுங்க. என்னடா யாரையும் விட மாட்டேன். வீடா? அவர் என்ன நல்லா செஞ்சாலும் 1000 ரூபாய் மாற்றி வைக்க சொல்லு. அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சுடா 2 மாதம். துண்டு போடுறீங்களா? போட முடியாதா? இவரை பாயிட்டா நாடா 2 போயிடும். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களை, கைத்தட்டுங்கள். இங்கே என் அன்பு தம்பி கருப்பர் வேஷம் போட்டு தோன்றிய எஸ்ஆர் பட்டணத்தை சேர்ந்த என் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை பத்தி முதல் வைக்கிறது இந்த புண்ணிய பூமி. அங்கே தேடி முழங்குது இவனுக்கு ஏன்டா ஜாதி பாட்டு படிச்சா தரத்தினை முடிச்சா இவனுக்கு ஐயனார் இறங்கும்டா. ஐயா 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 பரதுடைய ஐயனாரே வந்தது யாருப்பா? உன் பிள்ளைய தப்பு பண்ணியிருந்தாலும் நீ தான் கொண்டு மனம் பொறுக்கணும். ஆசாரம் தவறாத விட்டேன்னா உன் குறுக்கணும் முடிஞ்சு போகும். என்னப்பா அன்பள் கொடுத்த 200 ரூபாய் என்கிட்ட கேட்காம இருக்குது. சரிப்பா வேணாம். வேற என்னப்பா? வேற என்ன? என்ன யாரு நினைச்ச? யாருப்பா? உன் கூட வந்த மருதமணி தான்டா.